பைக்குக்கு ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு ஆசை. ரொம்பலாம் கிடையாது, ஒரு சின்ன எல்இடி லைட் வாங்கலான்னு நான் பார்த்தேன். எல்லா எல்இடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரேஞ்சுக்கு மேலே தான் இருந்துச்சு. சின்னதாக ஒன்று பார்த்தேன், ஒரு 300 சம்திங் ஒன்று, A2Dன்னு ஒரு பிராண்டு. இதான் அமேசானில் வந்த கவர் இப்படி தான் இருந்துச்சு. உள்ள பேக்கிங் பார்த்தா சரியான மட்டம், ஒரு டப்பா கூட கொடுக்கல. அதான் ரொம்ப நினச்சா மன வருத்தமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த லைட்டு எப்படின்னு பார்த்து ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது ஓடுதா ஓடலையா பேக்கேஜ் பார்க்கும்போது ஒரு டேமேஜ்லாம் ஒன்றும் தெரியல அவ்வளோவா. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இவ்வளோ மட்டமான பேக்கேஜை நான் பார்த்ததே இல்லை. செம்ம கேவலமாக இருக்குது. ஆனால் லைட்டிங் பார்க்கும்போது நல்லா இருக்குது. கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்களா, சின்ன ஃபேன் வேறு இருக்குது. இந்த லைட் ஹீட் இஷ்யூலாம் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நைட் டைமில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, எந்த அளவுக்கு பேச்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாட்டோம், அண்ணன்ட்ட கொடுத்து மாட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம அண்ணங்கண்டிக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் சொன்னார், ஏன் தம்பி இந்த லைட்டு வாங்கியிருக்க, இது ஜஸ்ட் ஒரு 350 தானே, இதில் ஒன்றுமே இருக்காது, பவரும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகேண்ணா, நீங்கள் மாட்டுங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஒரு வண்டியில் இருக்க 4 போல்ட்டு, நம்ம வண்டியில் எப்போவுமே ஹெட்லைட்டுக்கு 4 போல்ட் இருக்கும். அது 4 போல்ட்டையும் கழட்டினா தான் உள்ள லைட் ஃபிட் பண்ண முடியும். ஒரு வண்டியும் ஒரு மாடலில் இருக்கும். சரி இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவரே 2-3 வாரத்தை சொன்னார். அது மட்டும் எப்படின்னு கேளுங்க நீங்களே. இது 340 சம்திங் வந்துச்சு. கம்மி பவர் அதிகமாக இருக்காது. அதிகமாக இருக்கா? அப்போ எதில் போடுறீங்க? டேரக்டாக பேட்டரியில் போட்டிங்களா? 800 900 இருக்கும். அதுதான் நல்லா பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதோட அது பரவாயில்ல, ரொம்ப மோசம். அது ஃபியூஸ் போயிடுச்சு இந்த பல்பு. ஆலஜன் போடலாம் தான் பார்த்தேன், அதுக்கு இதே பரவாயில்ல. இது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. 700 800 அதான் நல்லாயிருக்கும். சரி 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 சரி. இது போட்டு ரோடே தெரிய மாட்டேது சுத்தமாக. இது சுத்தமாக ரோடே தெரிய மாட்டேது. அது இதாவது கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். ஏதாவது புரியல. இந்த லைட்டை ஃபிட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. வந்து கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, இல்லைப்பா இது வந்து டேரெக்டாக வந்து பேட்டரியிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த லைட்டு ஃபீஸ் போயிருக்குமோ அப்படின்னு தான் டவுட்டாக இருந்துச்சு. சரி ஓகே என்னண்ணா அப்படின்னு கேட்டேன். ஆட்டி பார்த்தோன்னே ரொம்ப கிளிக்கிருக்குன்னு சவுண்டு இருந்துச்சு அந்த லைட்லேருந்து. சரி ஓகே 350 ரூபாய்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். தயவு செய்து இந்த 350க்கு வந்து ஹெட்லைட்லாம் வாங்குற மாதிரினா கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 ரேஞ்சுக்கு மேலே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். திரும்பி ஹாலஜனே மாட்டிட்டு நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏமாந்தது மிச்சம், காசு வேஸ்ட்டு மிச்சம். நான் ரிட்டன் போட்டேன் வந்துட்டு. தயவு செய்து வாங்காதீங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ எடுத்தேன்.